ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1957 வருடம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு வெற்றி திரைப்படம் தான் வணங்காமுடி அப்படின்ற திரைப்படம். பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் நடிகை திலகம் சாவித்ரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்.கே. ராதா, கண்ணாம்பா, வி. நாகையா, எம்.என். நம்பியார், ராஜசுலோச்சனா, எம். சரோஜா, கே.ஏ. தங்கவேலு போன்ற அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. வணங்காமுடி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசை சக்கரவர்த்தி ஜி. ராமநாதன் அவர்கள். வணங்காமுடி திரைப்படமும் கூட ஒரு நாடகத்தை தழுவிதான் உருவானது. அன்றைய நாட்களில் புகழ்பெற்று விளங்கிய எழுத்தாளரான தமிழ் ஒளி அவர்கள் எழுதிய சிற்பியின் கதை என்னும் நாடகம்தான் வணங்காமுடி என்ற திரைப்படமாக உருவானது. வணங்காமுடி திரைப்படம் சாவித்ரி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் ஒரு முக்கியமான திரைப்படமாகும். அவர் நடித்த பல திரைப்படங்களில் முதல்ல இரட்டை வேடமிட்டு நடித்த திரைப்படம் இந்த வணங்காமுடி திரைப்படம் தான். இப்படி வணங்காமுடி திரைப்படம் பின்னாடி இருக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை நடிகர் திலகம் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ் இலக்கியங்களின் பெயர்கள் இடம்பெற்ற பாடல் வா வா வளர்மதியே வா. எம்.எல். வசந்தகுமாரி அவர்களுடைய புகழை எந்நாளும் பாடிக்கொண்டிருக்கும் பாடல் அது. என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்ற பாடல் தோடி ராகத்தில் அமைந்த மிகச்சிறந்த பாடல். அந்த காலகட்டத்திலேயே பல மிகச்சிறந்த கர்நாடக இசை கலைஞர்கள் எல்லாம் இந்த பாடலை கேட்டு பாராட்டி இருக்கிறாங்க. அன்றைய நாளில் தென்னிந்திய சினிமா உலகில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த பல திரைப்படங்கள் தெலுங்கு மொழியிலையும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த வணங்காமுடி திரைப்படமானது தலவிஞ்சனி வீருடு அப்படின்ற பெயரில் தெலுங்குல மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெற்றி படமாக ஓடியது. வணங்காமுடி படத்தின் ஷூட்டிங்கின் போது சுமார் 300 அடி உயரத்திலிருந்து விழுந்திருப்பேன். ரசிகர்களுடைய நல்லாசியால் உயிர் பிழைத்தேன். சிறு கதையாக இருக்க வேண்டிய நான் தொடர் கதையாகி விட்டேன் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு எப்படி வணங்காமுடி திரைப்படம் முக்கியமான திரைப்படமோ அதே மாதிரி இசை சக்கரவர்த்தி ஜி. ராமநாதன் அவர்களுக்கும் முக்கியமான திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு திரைப்படமாகும். இந்த வணங்காமுடி திரைப்படத்துக்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை ஜி. ராமநாதன் அவர்கள் பெற்றார் அப்படின்றது கூடுதல் சிறப்பு. தென்னிந்திய சினிமா வரலாற்றில் முதலாக 80 அடிக்கும் மேல் உயரமாக கட் அவுட் வைக்கப்பட்ட படம் இந்த வணங்காமுடி திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் கைகள் கட்டப்பட்டு இருப்பது போன்ற போஸ் அந்த கட் அவுட்ல வைக்கப்பட்டது. சென்னை சித்ரா திரையரங்கம் அருகே அப்போது அன்றைய காலகட்டத்தில் தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டிருந்தது சென்னையின் கூவம் நதி. அந்த நீர்பரப்புல இந்த கட் அவுட் இருந்த நடிகர் திலகத்தின் ஓவியம் இரவுல பார்க்கறதுக்கு ஜொலிக்குமாம். அது ஒரு பக்கம் இருக்க அவருடைய இடுப்பு அளவுக்கு நீரில் பிரதிபலிப்பு இருக்கும் என்றும் பதிவுகள் இருக்குது. அப்படியானால் அந்த கட் அவுட்டின் பிரம்மாண்டத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த படத்தின் இயக்குனர் புள்ளையா அவர்கள் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு தகவல். வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒவ்வொரு பாடலை பற்றியும் பல பக்கங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த படத்தில் நடிகர் திலகத்துக்கு 2 டூயட் பாடல்கள் அமைந்தன. ஏ.எம். ராஜாவின் குரல்ல ஒலிக்கும் வாழ்வினிலே வாழ்வினிலே அப்படின்ற பல்லவியில இதே போன்று மனோகரா படத்திலையும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. அதுவும் ஏ.எம். ராஜா அவர்கள் பாடிய டூயட் பாடல் தான். தமிழ் சினிமாவில் தமிழ் அப்படின்ற நிகழ்ச்சியில நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் அவர்கள் தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருந்த சமயம் அது. அவரை சந்திக்க நடிகர் சிவகுமார் மற்றும் ஒரு பிரபலம் போயிருந்தாங்க. சிவாஜி அவர்கள் குஷியாக இருந்தா அவரை சந்திக்க செல்பவர்களை ஜாதியை சொல்லித்தான் அழைப்பாராம். என்னை வாயா கவுண்டா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அன்று நான் மாலை வாங்கி கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்ல அவர் வீட்டுக்கு போயிருந்த போது வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. தோல் வலிக்குது மாலை போட வேண்டாம்னு சொல்லவும் மூட் சரியில்லை அப்படின்னு புரிந்து கொண்டு அவரின் காலுக்கு அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டேன்.
நான் உங்களுடைய பெரிய ரசிகன் அப்படின்னு சிவகுமார் அவர்கள் சிவாஜி அவர்கள் கிட்ட சொல்ல, உங்க ஆளு நல்லா நடிப்பானா அப்படின்னு அவர் கேட்க, சிவகுமார் சிவாஜி அவர்களுடைய வணங்காமுடி படத்தின் நீளமான வசனத்தை பேசி காண்பிச்சிருக்கிறாரு. அதை கேட்டுவிட்டு நல்லா இருக்கு, இது எந்த படத்துல வருது அப்படின்னு கேட்டாராம். அதற்கு சிவகுமார் அவர்கள், நீங்க நடிச்ச வணங்காமுடி படம் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஞாபகமே இல்லையேடா, அது சரி, இதெல்லாம் நீ ஏன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா, நீங்க சமைச்சவரு, உங்களுக்கு அதோட ருசி தெரியாது, நாங்க அதை சாப்பிட்டவங்க, எங்களுக்கு தான் அதோட ருசி தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சிவகுமார். திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அம்மாவை பற்றி பாடும் ஒரு அற்புதமான பாடலும் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடல் தான் ஈரைந்து மாதமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை மிகவும் உருக்கமாக உணர்வு பூர்வமாக பாடியிருப்பாரு பாடகர் திலகம் TM சௌந்தரராஜன் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.